கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய இறுதி 10 நாம் செய்ய வேண்டிய உண்மையான முழுமையான அமல், அல்லாஹ் இதைத்தான் இந்த ரமதானில் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை தௌபாவின் மூலமாக எல்லா முஃமின்களாகிய நீங்கள் திரும்பி வாருங்கள். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களிலிருந்து விடுதலையாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பயப்படக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. நமக்கெல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது உணர்வே கிடையாது. அது பாவம் என்ற எண்ணமே அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வருவது கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், ஒரு உண்மையான முஃமினுக்கும் முனாஃபிக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு மலையில் ஏறி செல்லும் பொழுது ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வருகிறது. அந்த பாறை விழுந்தால் அவன் இறந்து விடுவான். அப்படி ஒருவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு நினைத்தால் இவன் முஃமின். அப்படி அல்லாமல் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம் அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்விருந்தால் அவன் முனாஃபிக். ஒரு நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கிறேன். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வு தான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதான் நேரத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் அழிந்தாய்? அவர் சொன்னார், ரமதானுடைய பகல் பொழுதில் என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெரிய பாவம் அது. தூதர் சொன்னார்கள், உன்னிடத்திலே ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள், 60 நாட்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. மீண்டும் கேட்டார்கள், 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா? அவர் சொன்னார், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, சக்தி இல்லை எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் உட்காருங்கள் என்று. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சதக்காவை கொடுப்பதற்காக ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழத்தை எடுத்து கொண்டு வந்தார். கையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவம் செய்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பட்ட அந்த நபித்தோழரை அழைத்தார்கள். அழைத்து அவருடைய கரத்தில் கொடுத்து, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பழத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து நீ செய்த பாவத்திற்கு கஃபாராவை தேடிக்கொள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பழத்தை ஏழைகளுக்கு தானே கொடுக்க வேண்டும். இந்த மதீனாவில் என்னையும் என் குடும்பத்தையும் தவிர ஏழைகளை நான் பார்க்க முடியாது. இந்த சதக்காவிற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் யார் மதீனாவில் என்றால் அது நாங்கள் தான். எங்களை விட எந்த ஏழையை அணுகி நாங்கள் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு சிரித்து விடுகிறார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், இந்த பேரித்தம்பழத்தை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய்து அல்லாஹ்விடத்திலே கஃபாராவை தேடிக்கொள். இந்த ஹதீஸ் பல பாடங்களை நமக்கு தருகிறது. பல மூத்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு பல விரிவுரைகளை சட்டத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன புரிதல் தெரியவா? முதல் புரிதல் இந்த ஹதீஸில், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் இந்த ஹதீஸை ஆரம்பம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதர் வந்தார். அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த நபித்தோழருக்கு தெரியுமா தெரியாதா? அபூ ஹுரைராவுக்கு தெரியாதா யார் அந்த மனிதர் என்று? தெரியுமா தெரியாதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழருடைய பெயரை அறிவித்திருந்தால் மறுமை வரை அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த பாவத்தோடு
இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா ஹதீஸ் கிரந்தத்துடைய விரிவுரை புத்தகத்திலும் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள், இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். ஆச்சரியப்பட்டேன். ஒரு அறிஞருடைய உரையில் கேட்டேன். அதற்கு பிறகு ஹதீஸ் கிரந்தங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எல்லா அறிஞர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்து இந்த பாடத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஏன்? ஒரு முஃமினுடைய மானத்தை அபூ ஹுரைரா பாதுகாத்தார். அந்த தோழர் சலாம் சொல்லவில்லை. என்ன விளக்கம் எழுதப்படுகிறது? அவர் வந்த பாவத்துடைய படபடப்பு அவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்வதிலிருந்து மறைத்து விட்டது. இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சலாமை மறைத்தது அந்த தோழருக்கு. எல்லா நபி தோழர்களும் குற்றம் செய்தோம் என்று வந்து நின்ற எல்லா நபி தோழர்களுடைய நிலைமையும் இதுதான். ஒரு நபி தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு அந்நிய பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டேன், அழிந்து விட்டேன், அதனால். மாயிஸ் இப்னு மாலிக் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. காமிலியா குலத்தின் பெண் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு தண்டனையை கொடுங்கள், விபச்சாரம் செய்து விட்டேன். எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னிலையில், மக்களுக்கு முன்னிலையில். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்த அந்த பாவத்தின் பயம். இதற்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சம் நமக்கு கிடையாது. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்படி வந்து கூறிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன செய்தாய் நீ? போ, தூரம் போ, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூரம் போ, மன்னிப்பை தேடு, அல்லாஹ் மன்னிப்பான். என்ன அப்படி பாவம் செய்தாய்? அப்போதுதான் சொன்னார், ஒரு பெண்ணோடு நான் ஜினா செய்து விட்டேன். திருமணம் முடித்த நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சஹாபியை அழைத்து, இவருக்கு என்ன மூளை குழம்பி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். இவர் பைத்தியமா? அபிஹி மஜ்னூன்? சஹாபாக்கள் சொன்னார்கள், இவருக்கு பைத்தியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மது அருந்தி இருக்கிறாரா? அருகில் சென்ற நபி தோழர்கள் பார்த்து வந்து சொன்னார்கள், இவர் மது அருந்தவில்லை. மாயிஸே, சென்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடு. அவர் சொன்னார், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, தண்டனையை கொடுங்கள், இதற்கு அல்லாஹ்வே சாட்சி. சாட்சி இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, யாரும் அதை பார்க்கவில்லை. அவருடைய உள்ளத்தில் வந்த பயம், என் ரப்புடைய பார்வையில் நான் செய்த பாவம், அவன் எனக்கு தண்டனையை கொடுத்தால் என் நிலைமை என்னவென்று. மாயிஸ் இப்னு மாலிக்கை சஹாபாக்கள் தண்டனையை கொடுக்க தயாரானார்கள், கல்லால் எறிந்தார்கள் அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. மாயிஸ் ஓடினார், தாங்க முடியாமல் ரத்தம் தெரித்தோடியது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி தோழர்கள் விரைந்து சென்று மாயிஸை பிடித்தார்கள், பிடித்து அடித்தார்கள். ஒரு நபி தோழர் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் மாயிஸை, செல்ல முடியாமல் கல்லால் இருந்து அப்படியே மௌத்தாக்கப்பட்டார். சஹாபாக்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களை மாயிஸை நீங்கள் விட்டிருக்க வேண்டாமா? ஒரு நபித்தோழர் கட்டி அணைத்தாரே, அவரை பார்த்து சொன்னார்கள், உன் ஆடையால் அவரை மறைத்திருக்க வேண்டாமா நபித்தோழரே? சுப்ஹானல்லாஹ், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அருளுடைய நபி அவர்கள், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அன்புடையவர், பாசமுடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராமிலியா குலத்துடைய பெண்மணி, அதே போல் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், முகத்தை திருப்பினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மறுபடியும் வந்து நின்றார்கள், முகத்தை திருப்பினார்கள். மறுபடியும் வந்து நின்றார்கள், முகத்தை திருப்பினார்கள். பெண்ணை என்ன சாட்சி? என் கரு சாட்சி. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகுவா? பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்காக உணவை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். தூதரை பாருங்கள், இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பால் அருந்துவதை நிறுத்திவிட்டது, எனக்கு தண்டனையை கொடுங்கள். என்ன பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது, என்ன அச்சம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது. அந்த அச்சம் நம்முடைய பாவத்திலும் நம்முடைய பாவ மன்னிப்பிலும் தொடர்கிறதா? அதை தொடர்வதற்காகத்தான் இந்த ரமதான் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
இந்த அச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் ரமதான் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம்? ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்தி அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம்? ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹ்வை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹ்வை அழைக்கப் போகிறோம்? ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடப் போகிறோம்? அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். தூதர் சொன்னார்கள். ஆனால் பயம் இல்லை, அச்சமில்லை. இதுவரை என் ரப்பிடத்திலே கரமேந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா? யார் சொல்ல முடியும்? இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜூதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா? கிடையாது. தூதர் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள் ரமதானில். முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு. ஆனால் எம்முடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில். இரவு தெரியாது, லைலத்துல் கத்ருடைய இரவாக அது இருக்கலாம். இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான், அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று. அந்த மரணத்தை அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை, அவன் நோயில் அகப்படுவான் என்பதை. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில், இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். துஆ அந்த விதியை மாற்றும். அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக் கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் குடும்பத்துடைய பிரிவை, அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால், அந்த இரவை பாழாக்கினால், இவனை விட அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளி, அல்லாஹ்விடத்திலே இழிவுக்குள்ளானவன், அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது. وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம், அது முஃமினின் அடையாளம். அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி. ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி. لَوْ أَنزَلْنَا هَذَا الْقُرْآنَ عَلَى جَبَلٍ. ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்மமாக இருக்கும். ஆனால் முஃமினுடைய உள்ளம் அதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது, அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக, உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் நம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை. குர்ஆன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன். உள்ளத்தின் கவலையா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது. உங்களுக்கு நோயா? உள்ளத்தாலும் வெளிப்படையாலும். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களுக்கு அருளாக, நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற வேதம் அது. அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியார்களுடைய பட்டியலில் இந்த ரமதானில் இணைப்பான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நன்மையோடு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள், உள்ளத்தாலும் கரங்களாலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸோடு நம்முடைய உரைகளையும் நம்முடைய செவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து நம்முடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அன்துமுல் ஃபுகரா, அவெல்லாம் ஏழைகள். அல்லாஹ் தான் செல்வந்தன், வசதி உடைத்தவன். ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம், குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம். என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய 10 பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யட்டும். ஷைத்தான் நம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவும். 21 போனால் என்ன 23 இருக்கிறது, 23 போனால் என்ன 25 இருக்கிறது, 25 போனால் என்ன 27 இருக்கிறது, 27 போனால் என்ன 29 இருக்கிறது. சரி, இந்த ரமதான் போனால் என்ன அடுத்த ரமதான் வரும் என்று நஃப்ஸ் எம்மை ஏவிக்கொண்டே வரும். கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் எம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும். அடுத்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. எம்முடைய இறுதி லைலத்துல் கத்ருடைய இரவாக எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம். அல்லாஹ்வை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று